ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் அகஸ்டின் 4V நிறுவனத்திலேருந்து. இன்றைக்கி நம்ம நிறுவனத்தில் ரீபர்ச்சேஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்த்துடலாம். இப்போ நான் காட்டக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆர்டர் உடனடியாக அப்ரூவல் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாக பண்ணியிருப்போம். 1 or 2 days ஆகும் அப்ரூவல் ஆகிறதுக்கு. நீங்கள் பணம் கட்டின ரெசிப்ட்டு ப்ளஸ் அதனுடைய யூடிஆர் நம்பர் எல்லாமே நம்ம 1 by 1 வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அப்ரூவ் பண்ணி விடுவோம். இந்த முறையில் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு பேமெண்ட் கேட்வே மெத்தடு. ஸோ இந்த முறையில் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக்காக வித்தின் செகண்டில் உங்களுடைய ஆர்டர் அப்ரூவல் ஆகிரும். இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, நார்மலாக ஒரு 5 days ஆகுது உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு 5 days ஆகுதுன்னா, இந்த முறையில் ஒரு 2-3 daysக்குள்ளே உங்களுக்கு சேர்ந்துடும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த பேமெண்ட் கேட்வே ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இதில் நம்ம எப்படி ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. நான் அட்மின் ஐடி எடுத்திருக்கேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரணும். கீழே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐக்கான்ஸ் எல்லாமே அந்த குயிக் மெனு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எல்லா ஐக்கானுமே இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3வது ஐக்கான் ஷாப்பிங் அப்படின்னு ஒரு ஐக்கான் காட்டும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா கேட்டகரி இருக்கும். ஹனி ப்ராடக்ட்ஸு, பாம் ட்ரீ ப்ராடக்ட்ஸ், பனைமர பொருட்கள், க்ளீனிங் ப்ராடக்ட்டு, ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, செக்கு, ஆயில், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், இந்த மாதிரி களி மிக்ஸு, சூப்பு மிக்ஸு, புட்டு மாவு, கிராசரிஸ், இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ் நம்ம உள்ளே வச்சுருப்போம். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான கேட்டகரி வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பனைமரம் சார்ந்த பொருட்களை நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். உள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம். பனங்கற்கண்டு, கருப்பட்டி சர்க்கரை, இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராடக்ட்டும் நம்ம இதில் ஃபுல்லாகவே வச்சுருப்போம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கான ரேட்ஸ் அதில் உங்களுக்கு இருக்கும். என்ன குவான்டிட்டி அளவு அப்படின்றது அதில் கொடுத்துருப்போம். 100 கிராமா, 250 கிராமா, அரை கிலோவா அப்படின்றது எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போது கருப்பட்டி அப்படின்ற ப்ராடக்ட்டை நான் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா, இது பனங்கருப்பட்டி. இதை நான் ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கருப்பட்டியினுடைய இமேஜ் வந்துடும். கீழே கருப்பட்டி எத்தனை கிலோ அப்படின்றத கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறதுனால நார்மல் ப்ரைஸ்லேருந்து இப்போ ஆஃபருக்கு 499 ரூபா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ். இதில் அட்ரஸ் கொடுத்துருவோம். இந்த அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். உங்களுடைய அட்ரஸ் அதில் கரெக்டாக இருக்கா, பின்கோட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஒருவேளை தவறாக இருக்குது அப்படின்னா அது பக்கத்துலேயே சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லை நீங்கள் வேறு அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா அது மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குன்றப்ப இந்த ஆட் டு கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டு சிம்பிள் இருக்கும். ஸோ அது 0 இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ அதே மேலே அந்த கார்ட் சிம்பிள் பாருங்கள். இப்போ ப்ராடக்ட் 1 ஆட் ஆகிருச்சு. எனக்கு இப்போ மல்டிபிளாக வேணும், எனக்கு 2 வேணும், இல்லை 3 வேணும்னா நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து எனக்கு எத்தனை ப்ராடக்ட் வேணுமோ நான் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கார்ட் சிம்பிள் போய் நான் என்னோடதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணேன். அந்த கருப்பட்டி செலக்ட் பண்ண கருப்பட்டி ப்ராடக்ட் வந்துருச்சு 499 ரூபா. சரிங்களா? இப்போ கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். என்னோடய அட்ரஸ் காட்டுறாங்க, அப்புறம் நான் வாங்கின ப்ராடக்ட் காட்டுறாங்க, கீழே அப்ளை எல்லாமே இருக்குது. இப்போ நான் அகைன் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட். இப்போ நான் இதில் ஆர்டர் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 499 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன். இங்கே 539 ரூபா வந்திருக்கு. ஸோ சில ப்ராடக்ட் கம்பெனி ரெகுலராக கொடுத்துட்ருக்கிற ப்ராடக்ட்டு ப்ரைஸை விட சில டைம் ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருப்பாங்க. 20%, 30% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய சில ப்ராடக்ட்டுகளுக்கு கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் 40 ரூபா. ஸோ இதில் நான் 499 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்கேன். 40 ரூபா கொரியர் சார்ஜ் ஆட் ஆகிருக்கு. ஸோ டோட்டலாக எனக்கு 539 ரூபா காட்டுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன். இப்போ தான் நம்மளுடைய ஆன்லைன் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படின்னா, நான் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேமெண்ட் கேட்வே நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் கேட்வேயோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் கேஷை தவிர்த்து மற்ற எல்லா முறைகளையும் பயன்படுத்தி இதில் நான் பொருள் வாங்கிக்க முடியும். அதாவது என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா கிரெடிட் கார்டை நான் செலக்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் 4 ஆப்ஷன் இருக்குது. என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்னுடைய கார்டினுடைய நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டு கொடுத்து அதன் மூலமாக ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். சேம் அதே மாதிரி டெபிட் கார்டு, நான் ஏடிஎம்மில் யூஸ் பண்ணக்கூடிய டெபிட் கார்டு, பேங்க் கார்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டு மூலமாகவும் நான் பொருட்கள் வாங்கிக்க முடியும். 3வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா யூபிஐ. நான் ஃபோன்பே வச்சுருக்கேன், ஜிபே இருக்குது, பேடிஎம் பேமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி என்னெல்லாம் நான் யூபிஐ வச்சுருக்கேனோ அது மூலமாக நம்ம ப்ராடக்ட் வாங்கிக்க முடியும்.
4வது நெட் பேங்கிங். ஸோ நான் எதுவுமே மேலே இருக்கிற 3 ஆப்ஷனுமே இல்லை, என்கிட்ட நெட் பேங்கிங் மட்டும் தான் இருக்குன்னா, நெட் பேங்கிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த பேங்க்கில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கினுடைய நேமை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஆப்ஷனும் நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூபிஐ மூலமாக வாங்கிக்கிறேன். ஏன்னா அதிகமாக மக்கள் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூபிஐயை நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ யூபிஐயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்றது அதுவே எனக்கு கேட்குது. இப்போ நான் வந்து ஜிபேயை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜிபே செலக்ட் பண்ணிட்டு கீழே பே ₹539 இருக்குது, அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக கூகுள் பேக்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ ₹539 எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் கார்டு இது நம்ம கார்டு அப்படின்ற பேரில் எனக்கு என்கொயரிஸ் இதுக்கு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. நான் இப்போ பே பண்ண போகிறேன். நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். நான் எதுவுமே பண்ணலை, நான் பேக்லாம் வரவும் கூடாது. அது சிஸ்டமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஒரு செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்டுக்குள்ளே நம்மளுடைய ஆர்டரை வந்து அதுவே வந்து செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ எதுக்கு அந்த 1 or 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னா நம்ம பே பண்ணியிருக்கிறது அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான டைம், அவ்வளோதான். இப்போ ரிசீவ் பண்ணிருச்சு, பேமெண்ட் வந்திருக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்றத அதுவே சொல்லிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டுக்கு திருப்பி வந்துட்டு இங்கே பாருங்கள், மிஸ்டர் ஃபோர் கார்ட் அட்மின் யுவர் ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. யுவர் ஆர்டர் வில் ஷிப்டு வித்தின் 7 working days அப்படின்ற மாதிரி கொடுத்து கீழே ஆர்டர் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கீழே பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இவ்வளோ தான். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பேக் டு ஹோம் கொடுத்துருவோம். பேக் டு ஹோம் கொடுத்துட்டோம்னா ரெகுலராக நம்ம வழக்கம் போல் லாகின் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஐடி ஆர்டர்னுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆர்டர் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஐக்கானை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து மை ஆர்டர்ஸ்ன்றது கொடுங்க. மை ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் இன்றைக்கி நம்ம 25/11/2025 நம்ம கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அதை என்ன ஆர்டர்ன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ரீபர்ச்சேஸுமே இந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தொடர்பாக நிறைய அப்டேட்ஸு நம்ம நிறுவனம் சார்ந்த வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.